வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச விருது பட்டியல் ரீச்சா நிறுவனத்திற்கு கிடைத்த அங்கீகாரம். இலங்கைக்கு கிடைக்கவிருக்கும் 200 மில்லியன் டாலர்கள் எந்த நேரத்திலும் வெளியேற தயார் மகிந்த அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா கைது. கதிர்காமத்தில் உள்ள சட்டவிரோத சொத்து மறுப்பு தெரிவித்த கோடா. கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்கள் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. கனடாவில் கைது செய்யப்பட்ட 4 தமிழ் இளைஞர்கள். வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. அரசியல் கைதிகளின் விடுதலை சஜித் தரப்பின் நிலைப்பாடு. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த கனடா தூதுவர். தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் மிகவும் குறுகிய காலத்தில் பெரு வளர்ச்சியை கண்டு உலக தமிழர்களின் ஆதரவை பெற்று வரும் ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம் நிறுவனம் 2024 ஆண்டுக்கான இலங்கையில் நடைபெறும் மதிப்புமிக்க வணிக சர்வதேச விருதுகளுக்கான பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் குளோபல் கிளாசிக் லிமிடெட் உதவி மேலாளர் அஜிதா அனந்தன் ரீச்சா நிறுவனத்தின் பணிப்பாளரும் பிரபல தொழிலதிபருமான கந்தையா பாஸ்கனுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளது. சர்வதேச விருதுக்கான பட்டியலில் ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம் நிறுவனம் சேர்க்கப்பட்டுள்ளது வணிக சமூகத்துக்கு உங்கள் சிறந்த சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளை எடுத்து காட்டுகிறது. நீங்கள் இருக்கும் குறிப்பிட்ட துறைக்கான உங்கள் புதுமையான பணி மற்றும் அர்ப்பணிப்பால் உங்கள் தேர்வு குழு மிகவும் ஈர்க்கப்பட்டதுடன் இந்த விருதுக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. உங்கள் கடின உழைப்பு, தொலைநோக்கு மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும். மேலும் இது தொடர்பாக மேலதிக விவரங்களை பற்றி கலந்துரையாட உங்களுடன் ஒரு சந்திப்பை நடத்த விரும்புகின்றோம். இந்த தகுதியான அங்கீகாரத்துக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். உங்களுடன் சந்திப்பை நடத்த நாங்கள் ஆவலுடன் இருக்கின்றோம். மேலும் இறுதி தேர்வில் வெற்றியடைய உங்களுக்கு எமது நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பில் மிகவும் குறுகிய காலத்தில் பெரு வளர்ச்சியை கண்ட ரீச்சா நிறுவனம் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை குதூகலிக்கும் மகிழும் ஒரு இடம் என்பதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. சுற்றுலாத்தலம் மட்டுமல்லாது விவசாயம், கால்நடை வளர்ப்பு என இன்னொரு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. அத்துடன் இந்த நிறுவனம் பல 100 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி அவர்களின் குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் கட்டியெழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 3 மாதங்களில் 200 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 3 பெரிய திட்டங்களுக்கு நிதியளிக்க உலக வங்கி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக வங்கியின் தெற்காசியாவுக்கான துணை தவிசாளர் மாநாட்டில் ட்ரைசர் இலங்கைக்கான தனது 2 நாள் பயணத்தை நேற்றைய தினம் முடித்துக் கொண்டார். இலங்கைக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்ட அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் பிற அரசு அதிகாரிகள், தனியார் முதலீட்டாளர்கள் மற்றும் மேம்பாட்டு பங்காளிகளை சந்தித்து இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் நீண்ட கால வளர்ச்சிக்கான நாட்டின் தொடர்ச்சியான முயற்சிகள் குறித்து கலந்துரையாடல்களை நடத்தினார். ரைகரின் வருகையின் போது அரசாங்கத்தின் திட்டங்களான வறுமை ஒழிப்பு, டிஜிட்டல் மேம்பாடு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த 3 மாதங்களில் 200 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 3 பெரிய திட்டங்களுக்கு நிதியளிக்க உலக வங்கி திட்டமிட்டு மீண்டும் தனது ஆதரவை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி குறித்த திட்டங்கள் கிராமப்புற மேம்பாடு மற்றும் கல்விக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் தனியார் முதலீட்டை ஈர்க்கும் வசதியை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் தனக்கு வழங்கப்பட்ட உத்தியபூர்வ இல்லத்தில் எந்த நேரத்திலும் விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக ஒரு கணம் கூட அங்கு தங்க தயாராக இல்லை என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தியபூர்வ இல்லத்தில் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்து வசித்தால் மாத வாடகையாக 4.6 மில்லியன் ரூபாயை செலுத்த வேண்டும், இல்லையெனில் அவர் வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக கூறிய தொடர்பாக கொழும்பு ஊடகம் ஒன்று கேட்ட வேளையில் பதிலளிக்கும் விதமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த கருத்தை வெளியிட்டார். உத்தியபூர்வ இல்லத்தை காலி செய்யுமாறு எழுத்துப்பூர்வமாக இன்னும் தனக்கு அறிவிக்கப்படவில்லை என்றும் அது கிடைத்தவுடன் காலி செய்வதாகவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியாக அரசாங்கத்திடமிருந்து பெற்ற அனைத்தையும் திரும்ப பெற்றாலும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஒரு புலம்பல் செய்பவர் அல்ல என்று அவர் குறிப்பிட்டார். முன்னாள் அரசு தலைவருக்கு பொருத்தமான வீடு வாடகைக்கு இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பு தெளிவாக கூறுகிறது என்றும் அதன்படி தான் இந்த அதிகாரப்பூர்வ இல்லத்தில் வசித்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி கூறினார். இது தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி எந்த முடிவையும் எடுக்க முடியும் என்றாலும் அதன் மூலம் தமது அரசியல் பயணத்தை நிறுத்த முடியாது என்று தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியபூர்வ இல்லம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரவின் பகிரங்க அறிவிப்பை தொடர்ந்து
தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அவரை சந்தித்த விஜயராம மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியபூர்வ இல்லத்துக்கு சென்றனர். விடுதலை புலிகள் 30 ஆண்டுகள் போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டுக்கு சுதந்திரம் கொண்டு வந்த ஒரு அரசியல்வாதியை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு தெரிவித்ததை கண்டித்து அங்கு கூடியிருந்தவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாபா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக பரத்துங்க இந்த தகவலை வெளியிட்டார். 2014ஆம் ஆண்டு 6.1 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது புதிய ஜனநாயக முன்னணி கட்சியில் அங்கம் வகிக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. கதிர்காமத்தில் உள்ள ஒரு சொத்துக்கும் அதற்கு ராஜபக்ஷ என்ற பெயரில் சட்டவிரோதமாக செலுத்தப்பட்டுள்ள மின்சார கட்டணத்துக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மறுப்பு தெரிவித்தார். கேள்விகளுக்குரிய இந்த சொத்து கதிர்காமத்தில் உள்ள மானிய கங்கைக்கு அருகில் உள்ள ஒரு ஒதுக்கீட்டு நிலத்தில் அமைந்துள்ளது. இது 12 அறைகளை கொண்ட ஒரு கட்டிடத்தை கொண்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையின் விசாரணையின் போது கோட்டாபய ராஜபக்ஷ அந்த சொத்துக்கும் தனக்கும் தொடர்பு இருப்பதை மறுத்துள்ளார். அதே நேரத்தில் மின்சார கட்டணங்கள் குறித்து தனக்கு தெரியாது என்று தெரிவித்தார். முன்னதாக அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டமை குறித்து குற்றப்புலனாய்வாளர் விசாரணையை தொடங்கினர். விசாரணை ஆரம்பத்தில் நல்லாட்சி அரசாங்க காலத்தின் போது ஆரம்பமானது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணை நிறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் விசாரணைகளில் சம்பந்தப்பட்ட சொத்து 2010ஆம் ஆண்டுக்கு முன்னர் ராணுவ குழுவின் உழைப்பால் கட்டப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் இலங்கை கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் கட்டுமான பணிக்கு பின்னர் கட்டிடத்தில் வசித்து வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. கிளிநொச்சி 2 தீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்ட 8 இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 8 மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி அதிகாலை 2 தீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறிய கடற்தொழிலில் ஈடுபட்ட 8 இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து குறித்த கடற்தொழிலாளர்கள் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் முன்றலில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து அவர்களுக்கு 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 8 மாத சிறை தண்டனைகள் வழங்கப்பட்டது. இதன்போது தடை செய்யப்பட்ட கடற்தொழில் முறைகளை பயன்படுத்திய முதலாவது குற்றச்சாட்டுக்காக அவர்களுக்கு 6 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அத்துடன் அத்துமீறி இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைந்த 2வது குற்றச்சாட்டுக்காக 8 பேருக்கு தலா 50,000 தண்டப்பணம் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கனடாவில் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுகளை 4 தமிழர்கள் எதிர்கொள்கின்றனர். கியூபெக் மாகாணத்தில் வீடொன்றில் தாக்குதல் மேற்கொண்டமை மற்றும் மிரட்டி பணம் பறித்த குற்றச்சாட்டுகளை 4 தமிழர்களும் எதிர்கொள்கின்றனர். இந்த குற்றச்சாட்டின் கீழ் பின்கோட் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சுகிர்தன் சிவநேசன், இல்பிரசாட் பகுதியைச் சேர்ந்த மஹிந்தன் சிவலிங்கம், மொன்ட்ரியல் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான ஜசிந்தன் சிவலிங்கம், பியர்ஃபெண்டல் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான ஜூலியன் அண்ட்ரி டெஸ்ரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மையில் ஒரே வீட்டில் சமீபத்திய வாரங்களில் நிகழ்ந்த தொடர்ச்சியான குற்றங்களை தொடர்ந்து இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தெற்கு மற்றும் சபரகமு மாகாணங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தறை, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. சபரகமு மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் காலி மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மேலும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகளை தேசிய மக்கள் சக்தி அரசு விடுதலை செய்ய நமக்கு எந்தவித ஆட்சேபனைகளையும் இல்லை என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார சிறைச்சாலைகளில் தற்போது குறைந்தளவு அரசியல் கைதிகளை உள்ளனர் என்று தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்மிடம் தெரிவித்துள்ளார்கள். எனவே அவர்களை இந்த அரசு விடுதலை செய்ய நமக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி தமிழ் மக்கள் முன்னெடுக்கும் போராட்டங்களுக்கு எமது கட்சியின் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம். அரசியல் கைதிகளை மிக விரைவில் விடுதலை செய்ய இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்டோனுக்கும் தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கின்ற கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு நேற்றைய
நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழ் மக்களின் சமகால அரசியல் விவகாரம், புதிய அரசியலமைப்பு தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அத்தோடு கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள், வடக்கு விவகாரங்கள் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி ஜாலிக்கு அண்மையில் விஜயம் செய்திருந்தார். கனடாவின் முதலாவது ஈழத்தமிழ் அரசியல்வாதியாகவும் மற்றும் கனேடிய நாடாளுமன்றத்தில் இரண்டாவது ஈழத்தமிழ் அமைச்சராகவும் காணப்படுகின்ற ஹரி ஆனந்த சங்கரியின் குறித்த இலங்கை விஜயம் முக்கியமான விடயமாக பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.